ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம். லூக்கா சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து இயேசு உவமையாக சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரம் இருந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கொடுத்த சட்டத்தின்படி திராட்சை தோட்டத்திலே அத்திமரத்தை நடலாமா என்றால் நிச்சயமாய் நடக்கூடாது. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன்னுடைய மிருக ஜீவன்களிலே வெவ்வேறு ஜாதிகளிலே நீ பொழிய விடாதிருப்பாயாக, வெவ்வேறு தானியத்தை நீ விதைக்காமல் இருக்கணும்னு சொல்றாரு. ஏனென்றால் வயலிலே வெவ்வேறு தானியத்தை ஒரே வயலிலே விதைத்தால் இரண்டும் வேறு வேறு காலகட்டங்களிலே பலன் கொடுக்கிறதா இருக்கும். பொதுவாக இந்த திராட்சை தோட்டம் எங்கே இருக்கும் என்றால், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். மகா செழிப்பான மேடு என்பது 3